கொண்டு வந்து விட்டீர்களா? பொன்மன் எங்கே? பொன்மன் எங்கே? யார்? சூத்துக்கு போனஸ் நான் வரமாட்டேன். பொன்மன் கொண்டு வந்து விட்டீர்களா என்று கேட்டால் என்ன அடித்து துன்பம் பண்ணி செய்கிறீர்களே சாமி. அதுதாண்டி பெண்களுக்கு பிடரியில புத்தி. என்ன காரணம்? பிடரி என்றால் என்ன? சாமி என்ன காரணம் சொல்லிவிட்டு அளித்தால்? நீ என்ன பொருள் கேட்டாய்? பொன்மன் கேட்டேன். என்ன பொருள் கேட்டாய்? பொன்மன் கேட்டாய். ஆமா. எதற்காக கேட்டாய்? நான் கர்ப்பமாக இருப்பதனால் அந்த மண்ணை சாப்பிட வேண்டும் என்று ஆசை இருந்தது, அதனால் கேட்டேன். பொன்மன் கேட்டல்ல? ஆமா. புறப்பட்டு அப்படின்னு நான் சொன்னேன்ல? ஆமா. இது அறிந்தாயா? சாமி நீங்கள் என் அருகாமல் இருக்க வேண்டும், எனக்கு பொன்மண் வேண்டும் என்று கேட்டேன். நீங்களும் என் பக்கத்தில் இருக்க வேண்டும், எனக்கு பொன்மண்ணும் வேண்டும் என்று கேட்டேன். உன்னால பாவி பாதகி உஞ்சகி நயகி அதுதான் இந்த பெண் பற்றிய பேதகம் என்று சொல்வார். சரி, என் தம்பியை இன்னைக்கு பறிகொடுத்தே. என் தம்பி மாண்டான் இன்று மரணகதி அடைந்தார். சரி, நான் புறப்பட்டு பொன்மன் கொண்டு வருகின்ற போது நான் புறப்பட்டு வருகிறேன் நீலாவதி என்று சொல்ல அறிவிக்கும் போது சுவாமி என் பக்கத்திலே இருக்கணும், இருக்க வேண்டும். என் பக்கத்திலே இருக்கணும், எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். பொன்மண்ணும் வேண்டும் என்று கேட்டேன். அதனால என் தம்பியை விடுத்த சொன்னாய். நீ தானே சொன்ன? உண்மைதான். உன்னை அடிச்சதே வேஸ்ட். சரி, உனக்கு எத்தனை மாதம்? இப்போ 9 மாதம் கர்ப்பிணி சுவாமி. யான் இன்று இறக்கப்பட்ட கூர்மை அவதாரம். சரி, கூர்மை அவதாரம் வெள்ளப்பன்றி கோர உருவத்துடன் என் தம்பியை கொன்றவன் அந்த நாராயணன். சரி, அந்த நாராயணனா நானா என்று பார்க்கிறேன். இந்த நாராயணனா சரி யானா என்று பார்க்கிறேன். யான் வருகின்ற வரையிலும், நீ வருகிற வரையில் கசையற்ற பெருமனிடத்திலே அருந்தவம் மகாத்தவம் கடமையான தவம் செய்து பெருமனிடத்திலே சரி வரம் செய்கின்ற வரையிலும் உன் குழந்தை பிறக்க கூடாது. நான் யார் கடவுள்? ஈசனானி. ஆமா. இந்த பெருமனானி, நீங்களே படி இழக்கும் கர்த்தனானி. ஆமா. இந்த வரம் கொடுக்கும் ஈசனானி. சரி, எல்லாமே நீங்கதான். நான் வருகின்ற வரையில் பிறக்க கூடாது. சிற தண்டனை. நம்ம இதெல்லாம் நம்ப முடியாது. எப்படி எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. நீங்க வர்ற வரைக்கும் தவம் புரிஞ்சிட்டு மரம் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் அம்மாவுக்கு கொண்டு போற கூடாது. கல்ல வச்சு அடிச்சுட்டு போங்க. எதுக்குடா வச்சு அடிக்கிறது? வாய்க்க குழந்தை எதை வருமோ அதை வச்சு அடிக்கும். ஏண்டா புத்தி கட்ட மூடரு? விளக்கண்ணைக்கு பிறக்காத விளக்கண்ணையில் உதித்தவர் ஒரு குழந்தை. சரி, விளக்கண்ணைக்கு தெரியாத விளக்கம் இல்லாத விளக்கத்தை வந்து கல்ல என்ன பேசாத கம்பெனி தார் ஊத்தி வச்சிடலாமா? வேண்டாம், அது மாறி பெருகல்ல. கருணை உல்லாசனானே, இந்த கைலாச வாசனானே, பரமனானே, தண்டனை கொடுத்து புருஷன் சொன்ன மாதிரி அவரு போய் தவம் புரிஞ்சிட்டு வர்ற வரைக்கும் இந்த மேலந்தைய ஜனனமாக கூடாது. ஓடிப்போ. ஆமா, தோசை விட்டு நிறைவாத பாத்துக்கோ.
விட்டு நேரவர்த்தில்லை. இதை விட்டு நேரவர்த்தில்லை. ஜேசி விட்டு நேரவர்த்தில்லை. என் கசையற்ற பெருமனிடத்திலே அருந்தவம் மகாத்தவம் கடமையான தவம் செய்ய போறீங்க. போறேங்க. ஓ எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். போங்க போங்க. ஓம் விர்மஹாய நமகே. ஓம் விர்மஹாய நமகே. முதல் பிறவி யோகம் தன்னில் பெருமருடைய வேதத்தை களவாடி சென்ற சோமகனை களவாடி சென்ற பெருமனையோ இந்த நாராயணனிடத்தில முறையிட்டார். நாரில முழுவது உனையே ஆத்தார் என்று சொன்னான் இந்த நாராயணன். எவன் ஓர் எங்கு முழங்குமே இந்த நாராயணன் என்ற வேதோ பரிபூரணமாக சிருஷ்டிக்கும் விஷ்ணுவே நீயும் நின்றாய். ஐயனே திருமால் ஒன்றியல் சிருஷ்டிக்கும் பெருமானாக யுதித்தாய். ஐயனே பிரம்மா தேவனே திருமால் திருமால் நான் செய்யும் தவத்துக்கு நன்றாக வரம் பளிப்பான். ஐயனே பெருமா தேவனே ஐயனே பெருமதேவா நீ ஏறக்கூடிய வாகனம் என்ன? அண்ணாவா அண்ணா ஐயனே நீ வாபா நான் செய்யும் தவத்துக்கு நன்றாக அருள் புரிவா. ஐயனே தேவனே அண்ணா நீ வாபா முன்னை வேண்டி மகத்துடன் போட்டு செய்வேன். வணக்கம். வணக்கம். எனக்கு வரங்கள் காட்சிகள் கொடுக்க யாரு? மணிநகராபுரியாக்கூடிய மணிமந்திராபுரியாக்கூடிய மன்னர் கிரணீசன். உனக்கு என்ன வர வேண்டும்? ஐயனே அப்பா எனக்கு வரங்கள் தேவர்களாலே மூவர்களாலே அஷ்டதிக பாலர்களாலே யாவரால் அழியாத ஒரு வரம். வரம் இதோ தருகிறேன். இதை தந்து விட்டார். ஆமா ஐயனே பெருமதேவனே. ஆமா யானை முதல் எருமைக்கடை எண்ணிய பிராணிகளும் திருமாலி உண்டியல் வந்தவர். இந்த தொப்பாளி கொடியால் வந்தவர். அப்படி இருக்கே இந்த வரத்தை கொடுத்து விட்டார். ஐயனே மிருக ஜாதி என்பது கரடி புலி சிங்கம் சிங்கம் சிரத்தை சென்னாய் மத யானைகள்
எத்தனையோ பிறவிகளாலும் எனக்கு இறக்க முடியாத வரத்தை தாருங்கள். உன்னை கேட்டபடிக்கே உனக்கு வரம் தருகிறேன். காட்சி தந்து விட்டார். ஆமா சர்வத்தாலையும் ஆமா எல்லாமே கட்ட ஆ. இரவிலும் சாகல்ல, உனக்கு இரவிலும் சாவு கிடையாது, பகலிலும் சாகல்ல, பகலிலும் சாவு கிடையாது, மத்தியான வேளையிலும் சாகல்ல. ஆமா அணு ஆயுதம் ஈட்டி ரொம்ப இருக்கக்கூடிய அணு ஆயுதம் வஜ்ராயுதம் என்று சொல்லக்கூடிய ஆமா ஆயுதத்துக்களால் எனக்கு சாபர்கள் கூடாது. இரவிலும் சாவு வரக்கூடாது, பகலிலும் பகலிலும் சாவு வரக்கூடாது, மத்திய வேளையிலும் மத்தியான நேரத்திலும் சாவு வரக்கூடாது. ஆ. இந்த அம்பு ஈட்டி ஆயுதங்கள் எதனாலும் சாவு வரக்கூடாது. அப்படி இருந்தாலும் ஆ. ஓர் உருவத்துடன் ஆ. ஓர் உருவத்துடன் ஆமா வந்து என்ன கொல்றதுக்கு யாருமே அடிக்க முடியாத வரத்தை கொடுங்க. உனக்கு நீ கேட்டபடியே வரம் தருகிறேன். அப்படியா? ஆமா நீ என்ன, உனக்கு என்ன தொழில்? எனக்கு படைக்கின்ற தொழில். படைக்கும் தொழில். ஆமா படைக்கப்பட்டது யாரை முதல் எருமக்கடை எண்ணியாயிரம் சாட்சிகளும். ஆமா நீ படைக்கக்கூடிய தொழில் தொழில். பெருமா, ஆ. உனக்கு எத்தனை வேதங்கள்? எனக்கு 4 வேதங்கள். 4 வேதங்கள். ஆமா உனக்கு எத்தனை தலை? எனக்கு 4 தலை. டாய் பெருமா, ஓய் டாய் பெருமா, பெருமா எனக்கு வர கொடுத்துட்டல்ல. ஆமா ஆமா உனக்கு எத்தனை தலை இருக்குது? 4. தலை கீழே, கால் மேலே, கால் மேல நடந்து போட. டாய், சரி அமைதியா இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அமெரிக்கன் மட்டும் இந்த தினத்திலே பார்த்தால் இந்த இரணிய இவருடைய அட்டவணையும் அழிந்து விட்டது, தாங்க முடியவில்லை. ஆமா ஆமா இவங்களுடைய தேவர்களுடைய விமர்சனம் ஆமா ரொம்ப தொல்லை தாங்க முடியல. அதனால அதனால இரணியன் எங்க சென்றிருக்கான்? இவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் ஆமா அவன் மனைவி வயிற்றிலே பிறக்கின்ற குழந்தையால் போடும். அதனால மரமாக வளர்ந்த பின் கத்தி எடுத்தோ கோடாலி எடுத்தோ ரம்பம் போட்டோ இருக்கிறத விட முளையா இருக்கும் போதே கிள்ளி நல்லது. ஆமா அதனால அவன் எங்க சென்றிருக்கிறான்? அவன் கசிய இடத்துல தவத்துக்கு சென்றிருக்கிறான். ஆமா அந்த நேரத்திலே நீலாவதி மட்டும் இருப்பார். உன்னுடைய மாமா தேவேந்திர வந்திருக்கிறார் என்று தெரிவித்து வா. மூத்துத்தார் வந்தார் சொல்லிட்டு வா. உங்களை காண்பதற்காக தெய்வத்தை ஆளக்கூடிய தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய தேவகுமார் வந்திருக்கிறார். அப்படியா? ஆமா, உங்க மூத்தாரு, என்னுடைய மூத்தா மாமா வந்திருக்கிறார். பாருங்கள் மாமா. நீலாவதி மாமா பணமில்லை. என்னுடைய பாதத்தை நீ படிவது, உனக்கு நான் ஆசீர்வாதம் கொடுப்பது. அரண்மனை தேடி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? அரண்மனையா? நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாது. பாதைக்கு முன்னால மஞ்சு போல் மாட்டுவேன். என்ன வேலை இது? உடைய நாடு என்ன? அசுராதி குலத்திலே பிறந்து தேவர பட்டத்தை தாங்கி தேவர்கல்லா தளபதி தேவேந்திரன் பேர் உனக்கு. தேவர்கள் தலைமை தானே? ஆமா. இது என்ன வேலை? அப்படி என்றால்
இந்த இளநீனே இப்பேற்பட்ட அதுக்குள்ள செய்கிறான். செய்கிறான். அவளுடைய வயிற்றிலே பிறகு குழந்தை என்ன செய்யும்? அப்படியா? ஆமா, அதற்காக அவளுடைய கர்ப்பத்தை கருவத்தை கலைக்க வந்திருக்கு. கருவகளுக்கு வந்திருக்கிறேன். ஆமா, மரியாதையா போயிடு. ஒரு பட்டணம் விரும்பதியாவின் இடத்துல சாகாதவரும் வேகாதவரும் அஞ்சாத நெஞ்சம் அப்பேற்பட்ட தவ செய்த விரும்பதியாவின் இடத்துல வரவாங்கி இருக்கிறான். வந்தான உன்னை விட மாட்டான். ஓடி மரியாதையா ஓடிடு. போயிட்டா ஓடு. சரி. சாமி குருநாதா, குருநாதா, இந்த நேரத்திலே வந்து என்னுடைய ஆபத்தில் இருந்து எனக்கு காப்பாற்றி இருக்கிறீர்கள். உண்மை இல்லையானா தேவத்தினுடைய வாளுக்கு என்னுடைய குழந்தையும் அளித்திருப்பார், என்னையும் கொண்டிருப்பார். பயப்படாத, உயிரை காப்பாற்றி உனக்கு ஆதரவா நான் இருக்கிறேன். பயப்படாதம்மா. ஆமா, வயிற்றில் இருக்கிற குழந்தை எத்தனை மாதங்கள் ஆகிறது? இப்போது 10 மாதம். 10 மாதம் முடிய போகிறது. நிறைய பிரசவம் ஆவதற்கு கொஞ்ச நேரம் இருக்கிறது. அதனால சற்று நேரம் ஓய்வெடு. பக்கத்துல இருக்கிற நாராயண ராமா, நாராயண ராமோ, ஹரி நாராயண 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 சாமி, சாமி, இப்போது நீலாவதி சித்திரா இருக்கிறார். ஆனா நாராயண மந்திரத்தை சொன்ன உடனே மயக்கம் வந்து விட்டது. அதனால சித்திரா இருக்கிறார். அந்த தினத்துல அந்த வயிற்றிலே குழந்தைக்கு உபச்சேசம் செய்ய வேண்டும். ஓம் ஹரி ஹரி, ஓம் ஹரி ஹரி, ஓம் ஹரி ஹரி ஜெயந்தவரே. இப்போது பார்த்தால் நாராயண மந்திரத்தை சொன்னவுடனே நீலாவதி மயக்கமா இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்ல சொல்ல வயிற்றில் இருக்கிற குழந்தை இந்த நாராயண மந்திரத்தை சொல்ல சொல்ல பிறகு சொல்லுகிறது. அந்த நாராயண மந்திரம் அந்த குழந்தைக்கு காதில் செவிலா நேர்த்து விட்டது. மறுபடியும் மாற்ற முடியுமா? முடியாது. ஏனென்றால் இடையராகப்பட்டவர் திருமதியாவிடத்தில் தவ செய்து கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் வந்தால் குழந்தையாகப்பட்டது அசுராதி குழந்தை என்று தேவேந்திரன் எண்ணம் கொண்டார். தேவர் குழந்தையா பிறக்கப் போகிறது. ஆனால் அவளை வெள்ள எடுத்து அவர் கண்ணையே குத்தணும். இந்த தேவருக்கு ரகசியமான குழந்தை பிறக்கப் போகிறது. நான் ஏழாவது 10 மாதங்கள் முடிய போகிறது.
என் அருகில் இருக்கும் பாக்கிமாரே நான் இதுக்கில்ல செய்வேன் அம்மா அடி ஓரந்தா மகமாடி என் கொடியாரே எங்கள் பாக்கிமாரே நீங்கள் வந்த நேரம் குழந்தையும் சுகப்பிரசவமாக பிறந்திருக்கிறது. என்னுடைய உயிருக்கும் ஆபத்தில்லை, இந்த குழந்தைக்கும் ஆபத்தில்லை. நீ வந்திருக்கிற நேரம் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை என்னுடைய கணவரை சிவபெருமான் பிரம்மதேவன் இடத்திலே தவங்களை செய்ய சென்றிருக்கிறார். அதனால் நீ வந்திருக்கக்கூடிய நேரத்திலே இந்த குழந்தை பிறந்திருக்கிறார். அதனால் இந்த நேரத்திலே கணவராகப்பட்டவர் கசிய பெருமரிடத்திலே தவ செய்ய சென்றிருக்கிறார். தவத்தை செய்ய இந்த அரண்மனையில மணிநகராபுரியில வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் பக்தியோடு அவன் தவத்தை செய்ய இந்த குழந்தை பிறக்க இந்த குழந்தைக்கு பக்த பிரகலாதன் பெயர் வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆசிரமத்தால் இந்த பிறந்த குழந்தைக்கு பக்தியோடு அங்க தவம் செய்ய நேரத்தில் குழந்தை பிறப்பதனால் பக்த பிரகலாதன் பெயர் வைத்திருக்கிறார்.